ஒரு 8 வயசு பையன்கிட்ட போய் தம்பி நீ யார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் வரும்? என்ன சொல்லுவான்? அவன் பேரை சொல்லுவான். நாம அவன் பேரை சொல்லுவான், இல்லைன்னா அவன் அப்பா பேரை சொல்லுவான், கொஞ்சம் விவரமா இருந்தா ஊர் பேரை சொல்லுவான். அதிகபட்சம் அவ்வளவுதான். ஆனா இதே கேள்விய ஒரு 8 வயசு பையன்கிட்ட கேட்டப்போ பதிலுக்கு ஒரு ஆழமான தத்துவத்தையே 6 பாடல்களா இயற்றினான்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த ஒரு பிரமிப்பான படைப்பை பத்தி தான். ஆமா, இதுக்காக நமக்கு கிடைச்சிருக்கிற பல மூலங்கள், அதாவது விளக்க உரைகள், மொழிபெயர்ப்புகள், வரலாற்று குறிப்புகள் எல்லாத்தையும் நாங்க ஆழமா பார்த்திருக்கோம். சரி, நம்மளோட நோக்கம் ஆதிசங்கரோட அந்த படைப்பான நிர்வாங்க ஷட்கம் வெறும் வார்த்தைகளா பார்க்காம அது நமக்குள்ள என்ன விதமான ஒரு புரிதலை கொண்டு வர முடியும்னு பார்க்கறதுதான். அருமை. அப்போ அந்த 8 வயசு பையனோட கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த கதை எங்க எப்போ நடக்குது? இது சுமார் 1200 வருஷங்களுக்கு முன்னாடி நர்மதை நதிக்கரையில நடக்குது. 8 வயசான சங்கரர் தனக்கான ஒரு குருவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கார். அப்போ கோவிந்த பகவத் பாதருங்கிற ஒரு பெரிய முனிவரை ஒரு குகையில பாக்குறார். அவர்தான் இவரோட குருவாக போறவர் இல்லையா? ஆமா, ஆனா அது அவ்வளோ சுலபமா நடக்கல. அந்த முனிவர் குகைக்கு வெளியில வந்து அந்த சின்ன பையனை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறார். என்ன கேள்வின்னு? கோ அசி, சமஸ்கிருதத்துல நீ யாருன்னு அர்த்தம். அந்த ஒரு கேள்விக்கு பதிலாகத்தான் அந்த 6 பாடல்களும் வருது. வாவ், ஒரு கேள்விக்கு 6 பாடல் பதில். பதிலுக்கு அவர் சொன்ன அந்த 6 ஸ்லோகங்கள் தான் இந்த நிர்வாங்க ஷட்கம். அத கேட்ட அந்த முனிவர் அசந்து போய் இவன்தான் தான் சீடன்னு முடிவு பண்றார். அந்த பதில் அப்படி என்னதான் இருந்துச்சு? அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பதில சொன்ன விதத்துல ஒரு ஆச்சரியம் இருக்கு. மூலங்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு மந்திரம். ஆமா, அதோட ஒலி அமைப்புக்கே ஒரு சக்தி இருக்கு. கரெக்ட். இதுல இருக்கிற நுட்பம் என்னன்னா, இத பாலாக்கா அப்படிங்கிற ஒரு யாப்பு வகையில அமைத்திருக்காங்க. பாலாக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? பாலாகானா சான்சானட்ல பொக்கு. அதோட தாள நட வானத்துல சிறகசைக்காம மிதந்து போற ஒரு கொக்கோட அசைவு மாதிரி இருக்கும். வாவ். அதாவது ஒரு குரில் எழுத்தை தொடர்ந்து 2 நெடில் எழுத்துகள் நா 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 அப்படிங்கிற தாளத்துல போகும். இப்ப புரியுது. சும்மா டெக்னிக்கலா ஒரு மீட்டர்ல இருக்குன்னு சொல்லாம அதுக்கு ஏன் அந்த பேருன்னு யோசிக்கிறப்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மந்திரத்தை கேட்கும்போது மனசுல ஒரு அமைதியான மிதக்கிற உணர்வு வரும் இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கு காரணம் இந்த பாலாகா அமைப்பு தான். நாம நிராகரிக்க போற விஷயங்களுக்கு மேல ஒரு கொக்கு மாதிரி உயர பறந்து போற ஒரு உணர்வை கொடுக்க தான் அந்த தாளத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க போல. அருமையான பார்வை. அந்த ஒளி அதிர்வுகளே நம்ம மனச ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தயார்படுத்துது. அந்த ஞானமான பதிலை கேட்டு பிரமிச்சு போன கோவிந்தர் உடனே சங்கரரை தன்னோட சீடரா ஏத்துக்கிட்டார். இது வெறும் கவிதை மட்டும் இல்ல, ஒரு மந்திரம்னு கூட ஒரு மூலத்துல படிச்ச மாதிரி ஞாபகம். மிக சரியா சொன்னீங்க. அதோட ஒலி அலைகளுக்கே ஒரு தனி சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பர். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆதி சங்கரர் இயற்றிய நிர்வாண ஷட்கம். இதுக்கு ஆத்ம ஷட்கம்னு இன்னொரு பேரும் இருக்கு இல்லையா? ஆமா, ஆத்ம ஷட்கம்னு சொல்லுவாங்க. நிர்வாணம்னா சூனியம் கிடையாது. அதோட உண்மையான அர்த்தம் அசைவற்ற, சலனமற்ற ஒரு நிலை. ஓ, எந்த விதமான வடிவமும் மாற்றமும் இல்லாத ஒரு முழுமையான அமைதி மற்றும் ஆனந்தத்தோட வெளி. அதாவது நம்மளோட எல்லா அடையாளங்களையும் கடந்த ஒரு தூய நிலை. ஓகே. அப்போ எல்லா அடையாளங்களையும் கடந்த நிலைய பத்தின 6 பாடல்கள் இது. இந்த பாடல்களோட அணுகுமுறை ரொம்பவே வித்தியாசமானதுன்னு சொல்றாங்களே. ஆமா, இதுதான் இந்த பாடல்களோட ஜீவனே. இது வேதாந்தத்துல நேத்தி நேத்தின்னு சொல்லப்படுற ஒரு ஆழமான நுட்பம். நேத்தி, அதாவது இதுவல்ல அதுவல்லன்னு நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க நீங்க எதுவெல்லாம் இல்லன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றா நீக்கிக்கிட்டே போனா கடைசில நீக்க முடியாத ஒண்ணும் மிச்சம் இருக்கும். அதுதான் உண்மையான நான். கரெக்ட். இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி இருக்கு. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க சந்தேகப்படுற ஒவ்வொருத்தரா இவங்க இல்லன்னு நீக்கிக்கிட்டே போற மாதிரி. அருமையான உதாரணம். அதேதான். இப்ப பாருங்க, உங்க மனசுல வர்ற எண்ணங்களை உங்களால பார்க்க முடியுதா? முடியும். அப்ப நீங்க அந்த எண்ணங்கள் இல்ல. உங்க உடம்புல வர்ற வலிய உங்களால உணர முடியுதா? ஆமா, உணர முடியுது. அப்போ நீங்க அந்த உடம்பும் இல்ல. எதையெல்லாம் உங்களால ஒரு பொருளா பார்க்க முடியுதோ அது நீங்க இல்ல. நீங்க அத பார்க்கிற சாட்சி. அப்போ நான் மனசு இல்ல, உடம்பு இல்ல, உணர்ச்சிகள் இல்லன்னு எல்லாத்தையும் இல்லன்னு தள்ளிக்கிட்டே போனா கடைசில என்னதான் மிஞ்சும்? சங்கரர் என்ன சொல்றார்? அதுக்குதான் ஒவ்வொரு பாடலோட முடிவிலையும் ஒரு வரிய ஆணித்தரமா சொல்றார். என்ன வரின்னு? சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்.
சிவோகம். நான் சிவம் அர்த்தம் இல்லையா? ஆனா இங்க சிவம்னா நாம பொதுவா நினைக்கிற மாதிரி நெற்றிக்கண், பாம்பு, திரிசூலம் வச்ச கடவுளை குறிக்குதா? இல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்க சங்கரர் அந்த உருவத்தை பத்தி பேசல. அவர் சிவம்ங்கிற வார்த்தையோட மூல பொருளை பயன்படுத்துறார். மூலப்பொருளா? ஆமா, சிவம்னா மங்களகரமானது, தூய்மையானது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமானதுன்னு அர்த்தம். அப்போ சிவோகம்னா நான் அறிவு மற்றும் ஆனந்தத்தின் வடிவம், நான் அந்த மங்களகரமான தூய உணர்வு அப்படின்னு அர்த்தம் வருது. மிக சரியா சொன்னீங்க. வாவ், இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்போ அந்த நேத்தி பயணத்துக்குள்ள போகலாமா? முதல்ல சங்கரர் எதையெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கிறார். முதல் பாடல்லையே நம்மளோட மிக அடிப்படையான அடையாளங்களை தாக்குறாரு. மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம். அதாவது நான் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அல்லன்னு ஆரம்பிக்கிறார். ஆமா, ஒரு நிமிஷம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணு போல தானே இருக்கு. நல்ல கேள்வி. இது சூக்ஷ்மமான வித்தியாசம். இத வேதாந்தத்துல அந்தக்கரணம், அதாவது உள்கருவின்னு சொல்லுவாங்க. உள்கருவியா? ஆமா, ஒரே மனசுதான், ஆனா அது செய்யற வேலைய பொறுத்து அதுக்கு பேர் மாறும். இப்போ ஒரு எண்ணம் வந்து போனா அது மனம். சரி. ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்தா அது புத்தி. நான், என்னுடையதுன்னு ஒரு விஷயத்தோட தன்னை சம்பந்தப்படுத்திக்கிட்டா அது அகங்காரம். ஓகே. பழைய நினைவுகளை சேமிச்சு வச்சா அது சித்தம். சங்கரர் என்ன சொல்றாருன்னா, இந்த எந்த வேலையும் செய்யற கருவி நான் இல்ல, நான் அதையெல்லாம் கவனிக்கிறவன். அது மட்டும் இல்ல, அதே பாடல்ல நான் காது, நாக்கு, மூக்கு, கண்கள் போன்ற புலன்களும் அல்ல, ஆகாயம், பூமி, நெருப்பு, காற்று, நீர் போன்ற பஞ்சபூதங்களும் அல்லன்னு சொல்றார். ஆமா, அதாவது நம்மளோட உள்வுலகமோ நான் இல்ல, வெளி உலகமோ நான் இல்லன்னு சொல்றார். கரெக்ட். சுருக்கமா சொன்னா, உங்க அனுபவத்துக்கு வர்ற எதுவுமே நீங்க இல்ல. இதுதான் முதல் படி. சரி, அடுத்தபடி என்ன? இரண்டாவது பாடல் இன்னும் ஆழமா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ரொம்ப ஆழமா போகுது. இரண்டாவது பாடல்ல ந ச பிராண சஞ்சோ ந வை பஞ்சவாயுஹு. அதாவது நான் பிராணன் அல்ல, பஞ்சவாயுக்களும் அல்ல. ஆமா, பிராணன்னா உயிர்மூச்சு, பஞ்சவாயுக்கள்னா நம்ம உடம்பை இயக்குற 5 விதமான ஆற்றல்கள். அப்புறம் ந வா சப்த தாத்துர், உடலை உருவாக்கும் 7 தாதுக்களும் நான் இல்லை. ஓ. கடைசியா நவா பஞ்சகோஷா, பஞ்ச கோசங்களும் நான் இல்லைன்னு சொல்றார். பஞ்ச கோஷங்கள், இது கொஞ்சம் சிக்கலான விஷயமாச்சே. வெங்காயத்துக்கு அடுக்குகள் இருக்கிற மாதிரி நமக்குள்ள 5 அடுக்குகள் இருக்குன்னு சொல்ற ஒரு தத்துவம் தானே இது? அதேதான். ஆனா இத சுலபமா புரிஞ்சிக்கலாம். அன்னமய கோசம்னா நம்மளோட இந்த உணவுடல், கண்ணுக்கு தெரியிற இந்த உடல். சரி. அதுக்குள்ள பிராணமய கோஷம்னு ஆற்றல் உடல், அதுக்குள்ள மனோமய கோஷம்னு மன உடல், அதுக்குள்ள விஞ்ஞானமய கோஷம்னு அறிவு சார்ந்த உடல், கடைசியா அதுக்குள்ள ஆனந்தமய கோஷம். ஆனந்த உடல். ஆமா, சங்கரர் என்ன சொல்றார்னா, இந்த 5 அடுக்குகளும் வெறும் சட்டைகள் தான், நீங்க இந்த எந்த சட்டையும் இல்ல. நீங்க இந்த சட்டைகளை போட்டிருக்கிற ஆள். சரியா சொன்னீங்க. உடல், ஆற்றல், மனம்னு எல்லா அடுக்குகளையும் உரிச்சு போட்டாச்சு. அடுத்தது என்ன? மூன்றாவது பாடல்ல உணர்ச்சிகளை மறுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு விருப்பு, வெறுப்பு, பேராசை, மோகம், கர்வம், பொறாமை எதுவும் இல்லைன்னு சொல்றார். ஆனா இதுதானே நம்மள மனுஷனாக்குது. இது ஒரு பொதுவான கேள்வி. சங்கரர் என்ன சொல்றார்னா, இந்த உணர்ச்சிகளெல்லாம் மனசுல தோன்றி மறையிற அலைகள் மாதிரி. நீங்க அந்த அலைகள் இல்ல. நீங்க அந்த அலைகள் வந்து போற அமைதியான கடல். ஆமா, அந்த அலைகளால பாதிக்கப்படாத ஆழம் நீங்க. ஆனா இதுல இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அதே பாடல்ல வாழ்க்கையோட 4 குறிக்கோள்களான தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், இது கூட நான் இல்லன்னு சொல்றார். ஆமா, தர்மம், அர்த்தம், காமம் இல்லன்னு சொல்றது கூட பரவாயில்ல, மோக்ஷத்தையும் அதாவது விடுதலையையும் நான் இல்லன்னு சொல்றது ஏன்? அதுதானே ஆன்மீகத்தோட உச்சபட்ச இலக்கு. இங்கதான் அத்வைத்தத்தோட உச்சத்தையே நம்ம பாக்குறோம். இது கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம். சொல்லுங்க. ஒருத்தனுக்கு விடுதலை எப்போ தேவைப்படும்? அவன் தன்னை ஒரு கைதியா, கட்டுப்பட்டவனா நினைக்கும் போதுதான். ஆனா அத்வைத்தம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? உங்களோட உண்மையான ஸ்வரூபம், அதாவது ஆத்மா, எப்பவுமே சுதந்திரமானதுதான். அதுக்கு எப்பவுமே கட்டு இருந்ததில்ல. ஓ, அப்போ நான் கட்டுப்பட்டு இருக்கிறேங்கிற எண்ணமே ஒரு மாயை, அதனால அதிலிருந்து விடுதலை தேடுறதும் ஒரு மாய விளையாட்டுன்னு சொல்றீங்களா? இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கடினமா இருக்கே. ஒரு சூரியனை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. சூரியனுக்கு பகல்னு ஒன்னு இருக்கா,
இரவுன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. அது எப்பவும் பிரகாசமா தான் இருக்கு. நாம பூமியிலிருந்து பார்க்கும்போது தான் இரவு பகல்னு தெரியுது. ஆமா. அது மாதிரி ஆத்மாவுக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்ல. அது எப்பவும் சுதந்திரமா தான் இருக்கு. இந்த பந்தம், மோட்சம்ங்கிறதெல்லாம் மனசோட பார்வையில தான் இருக்கு. இது ரொம்ப ஆழமான கருத்து. சரி, 4வது பாடல்ல இன்னொரு படி மேல போய் புண்ணியம், பாவம், இன்பம், துன்பம், மந்திரம், வேதம், யாகம்னு எல்லா மத சடங்குகளையும் மறுக்கிறார். ஆமா. ஏன்னா இது எல்லாமே செயல்களோட சம்பந்தப்பட்டது. செயல்கள் இருந்தா அதுக்கு விளைவுகள் இருக்கும். அந்த விளைவுகள் தான் புண்ணியம், பாவம். ஆனா ஆத்மா எந்த செயலையும் செய்யறதில்ல. அது வெறும் சாட்சியா இருக்கு. ஆமா. இந்த பாடலோட கடைசி வரிதான் ரொம்ப முக்கியமானது. அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா. அதாவது, நான் அனுபவம் அல்ல, அனுபவிக்கப்படும் பொருளும் அல்ல, அனுபவிப்பவனும் அல்ல. இது என்னது இது? இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. ஒரு சினிமா பாக்குற மாதிரி வச்சுக்கலாம். திரையில ஒரு படம் ஓடுது. அது அனுபவிக்கப்படும் பொருள். சரி, பூஜ்யம். நீங்க ஒரு ரசிகரா அத பாக்குறீங்க. நீங்க அனுபவிப்பவன், அதாவது போக்தா. அந்த படத்தை பாக்குற அந்த நிகழ்வு அதுதான் அனுபவம், போஜனம். ஓகே. சங்கரர் சொல்றார், நீங்க படமும் இல்ல, ரசிகரும் இல்ல, படம் பாக்குற நிகழ்வும் இல்ல. அப்ப நீங்க யாரு? யாரு? நீங்க இந்த முழு நாடகமும் நடக்கிற அந்த திரையரங்கோட அமைதியான வெளிச்சம். அந்த வெளிச்சம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா அந்த வெளிச்சம் எதுலயும் சிக்கிக்கிறது இல்ல. வாவ்! இந்த உதாரணம் இந்த கடினமான தத்துவத்தை பளிச்சுன்னு புரிய வைக்குது. அடுத்ததா 5வது பாடல். இதுல அவர் நம்மளோட சமூக அடையாளங்களை எல்லாம் உடைக்கிறாரு. ஆமா. எனக்கு மரண பயம் இல்லை, ஜாதி வேறுபாடில்லை, எனக்கு தாய் தந்தை இல்லை, பிறப்பும் இல்லை, உறவினர், நண்பர், குரு, சீடன் என யாரும் இல்லைன்னு சொல்றாரு. இது ஒரு வித தனிமையை உணர்த்துற மாதிரி இல்லையா? முதல் தடவை கேட்கும்போது அப்படி தோணலாம். ஆனா இதோட அர்த்தம் உறவுகளை மதிக்க வேண்டான்னு இல்ல. அப்போ என்ன? இந்த உறவுகள், ஜாதி, பிறப்பு, இறப்பு எல்லாமே இந்த உடம்போட சம்பந்தப்பட்டது. ஆனா நீங்க இந்த உடம்பு இல்ல. ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல, அது காலத்தை கடந்தது. சரிதான். அதனால உடம்பை சார்ந்த எந்த அடையாளமும் அதுக்கு இல்ல. குரு சிஷ்யன்கிற உறவு கூட உண்மைய உணர்ற பாதையில ஒரு படிதான். உண்மையில நிலைக்கும் போது அந்த இரண்டுங்கிற தன்மை கூட மறைஞ்சிரும். சரி. இப்ப கடைசி படிக்கு வந்தாச்சு. உடல், மனம், புத்தி, உணர்ச்சிகள், உறவுகள், மதம்னு எல்லாத்தையும் நான் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்ப 6வது கடைசி பாடல்ல அப்போ நான் யார்ங்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றார். ஆமாம். அது வரைக்கும் நேதின்னு மறுத்தல் மூலமா வழிகாட்டினவர் இப்போ உறுதிப்படுத்துறார். அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ. நான் எந்த மாறுதலும் இல்லாதவன், எந்த உருவமும் இல்லாதவன். அடுத்து விபுத்வாச்ச சர்வத்ர சர்வேந்திரியாணம். நான் எங்கும் நிறைந்தவன், எல்லா புலன்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன். கடைசியா ந சாசங்கதம் நைவ முக்திர் ந மேயக. எனக்கு பந்தமும் இல்லை, விடுதலையும் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவியிருக்கிற அந்த தூய உணர்வு தான் நான். இதுதான் அந்த நேதி பயணத்தோட இலக்கு. இவ்வளவு ஆழமான ஒரு தத்துவத்தை 1200 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 8 வயசு பையன் சொன்னான்னு நினைக்கும் போதே உடம்பு சிலிருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வேலை, குடும்பம், டென்ஷன் ஓடிட்டு இருக்கிற நமக்கு இந்த தத்துவம் எப்படி பயன்படும்? இதோட பிராக்டிக்கல் யூஸ் என்ன? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது வெறும் தத்துவமா இல்லாம ஒரு தியான கருவியா பயன்படும். நம்ம எல்லாருக்குமே நம்ம வேலை, பதவி, உறவுகள், ஏன் நம்மளோட எண்ணங்கள் மேல கூட ஒரு பிடிப்பு இருக்கும். ஆமா, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு தந்தை, நான் ஒரு கோபக்காரன்னு நம்ம நாமே அடையாளப்படுத்திக்கிறோம். ஆமா. இந்த பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் உங்களோட தற்காலிகமான பாத்திரங்கள் மட்டுமே. நீங்க அது இல்லை. உதாரணத்துக்கு, எனக்கு ரொம்ப கோபம் வரும்போது நான் கோபமாக இருக்கிறேன்னு சொல்றதுக்கும், இந்த தத்துவத்தின்படி எனக்குள் கோபம் என்ற உணர்ச்சி எழுந்திருக்கிறது, நான் அதை கவனிப்பவனாக இருக்கிறேன்னு பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்களா? மிக மிக சரியான பாயிண்ட். அந்த 2வது பார்வை இருக்கே, அதுதான் உண்மையான மாற்றம். உங்களுக்கும் உங்க கோபத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளியை அது உருவாக்குது. அந்த இடைவெளியில தான் அமைதி இருக்கு. அமைதி இருக்கு, விவேகம் பிறக்குது. அந்த கோபத்துல சிக்கி ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா அந்த கோபத்தை கவனிச்சு ரெஸ்பாண்ட் பண்ற சக்தி கிடைக்குது.
அப்போ வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது ஐயோ எனக்கு பிரச்சனைன்னு பதறதுக்கு பதிலா என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதை நான் சாட்சியா பார்க்க போறேன்னு அணுகினா அந்த பிரச்சனையை கையாளும் விதமே மாறிடும். நிச்சயமா. சங்கரர் மறுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. மனம், புத்தி, உடல், உணர்ச்சிகள் இது எல்லாம் தான் நாம அன்றாடம் நான்னு நினைச்சு கவலைப்படுற விஷயங்கள். ஆமா, இந்த பாடல்கள் நீங்க இதையெல்லாம் விட மேலான, மாறாத, அமைதியான ஒன்றுன்னு ஒரு நினைவூட்டல். இந்த புரிதல் வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை ஒருவித சமநிலையோட எதிர்கொள்ள மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஒரு சின்ன பையனோட கேள்வியில் ஆரம்பிச்சு நேத்திங்கிற வழியில பயணம் செஞ்சு உடல், மனம், உணர்ச்சிகள், உறவுகள்னு ஒவ்வொரு அடையாளமா உரிச்சு பார்த்து கடைசியில மிஞ்சிற அந்த தூய உணர்வான சிவோகம் வரைக்கும் ஆராய்ஞ்சோம். இதோட முக்கிய செய்தி இதுதான். நீங்க பாக்கற, உணர்ற, சிந்திக்கிற எதுவுமே நீங்க இல்ல. நீங்க அவற்றின் சாட்சியாக மாறாத, மங்களகரமான, ஆனந்த வடிவமாக இருக்கீங்க. இந்த 6 பாடல்களும் வெறும் அறிவில்ல, அது ஒரு அனுபவம். இத தியானிக்க அந்த உண்மையை உணர முடியும். ஆமா, இந்த ஆழமான ஆய்வோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. 4வது பாடல்ல சங்கரர் அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம்னு இந்த 3மே நான் இல்லைன்னு சொன்னார். ஆமா, அதாவது அந்த சினிமா தியேட்டர் உதாரணத்துல படம் பார்க்கிற ரசிகரும் நான் இல்லைன்னு சொன்னார். அப்போ இந்த கவனிப்பவன் அல்லது சாட்சி கூட நான் இல்லைன்னா பிறகு எஞ்சி இருப்பது என்ன? எது கவனிக்கிறது? இந்த கேள்விக்கு அறிவுபூர்வமான பதில தேடாம அமைதியா தியானிச்சு பாருங்க. அந்த மௌனத்துல ஒருவேளை பதில் கிடைக்கலாம்.